ரீசெண்டாக என் கிளைண்ட் ஒருத்தர் நான் ஒரு இன்சூரன்ஸ் பிளான் எடுத்திருக்கேன், இந்த பிளானில் என் பையனுக்கு அவங்க 100 கோடி தராங்கன்னு சொன்னார். அந்த பிளான் என்னென்னா, அந்த பாலிசி அவங்களோட பசங்க நேமில் எடுக்கணும். இயர்லி 5 lakhsன்னு 10 இயர்ஸுக்கு பே பண்ணால் போதும். ஃபஸ்ட் இயர்லேருந்து பையனோட 99 இயர்ஸ் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை 1,75,000 பென்ஷனாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலிசி முடியும் போது, அதாவது பையனோட 99 இயர்ஸில் 14 crores கொடுக்குறாங்க. 50 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவங்க டோட்டலாக ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு 100 கோடியாக இருக்குது. இது கேட்கும்போது நல்ல பிளானாக இருக்குல்ல? ஆனால் ரியாலிட்டியில் பார்க்கும்போது நாம் பே பண்ணுற அமௌண்ட்டு, அவங்க கொடுக்கக்கூடிய பே அவுட்டோட இயர்ஸு, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் XIRR 5.5% தான் ரிட்டர்ன்ஸ் வருது. இதுக்கு பதிலாக நாம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி இந்த அமௌண்ட்டை 12% தரக்கூடிய SIPயில் மாதம் 41,000 அதே 10 இயர்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இன்வெஸ்ட் பண்ண 50 lakhs 91,85,000 க்ரோ ஆகிருக்கும். 11th இயர்லேருந்து இந்த அமௌண்ட்டில் SWP மூலமாக மாதம் 61,000 அடுத்த 50 வருஷத்துக்கு விட்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பையனோட 60வது வயசில் விட்ரா எல்லாம் போக 100 கோடி ரூபாய் கையில் இருக்கும். அவர் சொன்ன அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் 100 days இருந்தால் தான் 100 கோடி கிடைக்கும். இது மாதிரி SIP மூலமாக பண்ணுறதுனால பையனோட 60வது வயசில் 100 கோடி கிடைக்கும். அது இல்லாமல் மந்த்லி 61,000 விட்ராயிலும் கிடைக்கும். இது போல் நீங்களும் உங்கள் குழந்தைக்கு பெரிய அமௌண்ட் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் அமௌண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். அவங்க ஏஜுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்ற PDF நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.